ஹாய், இன்றைக்கி தேர்ஸ்டேங்க. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லி போட்டு கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போனதுக்கப்புறம் சோம்பேறித்தனத்தினால அப்படியே போடுறது இல்லைங்க. அப்புறம் இங்கே வந்து 2 மாதம் ஆகிடுச்சு அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறக்கு. இன்றைக்கி ஏதோ கவின் வேணும்னு சொல்லி கேட்டான். அதனால தான் சரி இன்னிலேருந்து போட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு நானும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டேங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க. அப்புறம் அப்படியே க்ளீனிங் ஒர்க்கு, அப்புறம் கவினுக்கு சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் வந்து கவின் வந்து அம்மா எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா சாப்பிடணும் போல் இருக்குன்னு கேட்டான். இங்கே ஸ்நாக்ஸ் கேட்டோன்னே ஓடி போய் கடையிலையும் வாங்கிட்டு வர முடியாது. ஏன்னா இந்தியன் கடைகள்லாம் இங்கே சுத்தமாக இல்லவே இல்லைங்க. அதனால் எதாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதுதான் வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியும். எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஸ்நாக்ஸுமே அந்தளவுக்கெல்லாம் செய்ய தெரியாதுங்க. ஏதோ 1-2 தான் செய்வேன். அது யூடியூப் பார்த்து தாங்க கற்றுட்ருக்கேன். சரி இன்றைக்கி காஜு பொட்டேட்டோ செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லைங்க. அப்படியே நாங்கள் பார்பிக்யூவில் எப்படி சாப்பிட்டோமோ அப்படியே வந்துருந்துச்சுங்க. கவினுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிதுங்க.